ஒரு கிளாஸில் போய் கிராமத்து பள்ளிக்கூடம் 4ஆம் கிளாஸ். இது பையன்களுக்கு நான் சொல்கிற கதை. இதை சொல்லி தான் ராமாயணத்தை ஆரம்பிப்பேன். கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் போனார். 4ஆம் கிளாஸ் பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். டே எழுந்திரினார். எழுந்திச்சான். ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருடான்னு கேட்டார். அவன் ராமன்னு சொல்லுவான்னு நினச்சி இவர் கேட்குறார். அவன் என்னடா நம்ம ஏதோ உடைச்சிட்டோன்னு இவர் கேட்குறாரேன்னு நினச்சிட்டு, ஐயோ நான் உடைக்கல சார் அப்படின்னா. நான் உடைக்கல சார். அவர் என்ன பண்ணார், வாத்தியாரை பார்த்தார். என்னையா இப்படி சொல்கிறான்? அதுக்கு வாத்தியார் சொல்கிறாரு, சார் அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் எதையும் உடைக்க மாட்டான் சார். அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டார். அவர் பார்த்தா என்னடா பையன்தான் இப்படி இருக்கான்னு நினச்சா வாத்தியாரும் இப்படி இருக்கிறாரு. அது மாதிரி தலைமை ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறான். இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், என்ன ஏன் உங்கள் கிளாஸ் பள்ளிக்கூடம் இப்படி வச்சுருக்கீங்க? போனேன், அந்த பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, என்ன இப்படி இருக்குது பள்ளிக்கூடம்? அந்த வாத்தியாருக்கும் அந்த ஹெட் மாஸ்டருக்கும் ரொம்ப நாளாகவே ஒரு தகராறு. அவர் இதை ஒரு பிரச்சனையாக வச்சு ஒரு முடிவு பண்ணிடலான்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், அந்த பையன் உடச்சிவிட்டு இல்லைங்கிறான். வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாரு. நீங்கள் எழுதி வைங்க சார், அது என்ன தான் எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவான்னு. ஆஹா, ஹெட் மாஸ்டர் இப்படி இருக்கிறாரா சார், போ அப்படின்ட்டு போயா அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அவருக்கு மேல் அதிகாரி டிஇஓ இருக்கிறார்ல, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறார். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன் சொன்னால், ஏன் சார் கிராமத்துக்கு போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட் மாஸ்டர் வேறு இப்படி சொல்கிறாரு, அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன். அதுக்கு டிஓ சொன்னார், எப்போ பாரு உனக்கு இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான். இப்போ இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏதோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான், புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போவியா, சரிதான்ட்டு வந்துட்டியா? ஆஹா, டிஓவும் இப்படி இருக்கிறாரா? வீட்டில் போயிட்டார். அந்த அம்மாவுக்கு என்னடா எப்பவும் சாயந்தரம் 6 மணிக்கு வருவார், இன்றைக்கி என்ன மத்தியானத்துலேயே வந்துட்டாரேன்னுட்டு, என்னங்க இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போகலையா இவ்வளோ சீக்கிரம்? போனேன். ஏன் இன்னும் போல் இருக்கீங்க? என்ன ஆபாடி பையன் இப்படி சொல்கிறான். இன்னும் வரிசையாக எல்லாத்தையும் சொன்னார். இது கூட வாங்க அவனுக்கு தெரியல என்ன அந்த அம்மா கேட்டுச்சு. சரி உனக்கு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியாதா, நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே உடைச்சாருன்ட்டார். இது யாருடா பக்கிசாமி செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் தெருக்கூத்து போட்டிருக்கான். அதில் ராமரா நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார். அந்த அம்மாவுக்கு ராமனை மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியாரை நினச்சிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. என்ன இது 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 ஒரு கதையை சொன்னவுடனே சிரிச்சுட்டு போனவங்கள பையனுவ அப்புறமா பாடத்தை ஆரம்பிக்கிறது. இது ஒரு வேலை. இதை நான் சொன்னேன், சிரிச்சானுவோ, முடிஞ்சு வச்சு. பாடம் ஓடிட்டுருக்கு. 1/4 மணி நேரம் கழிச்சு ஒரு பையன் சிரிக்கிறான். என்ன இவ்வளவு லேட்டாக சிரிக்கிறான் இவன்? நம்ம எப்போவோ சொன்னதுக்கு இப்போ சில பேர் மறுநாள் வந்து சிரிப்பான், பார்த்துருக்கீங்களா? என்னடா திடீர்னு சிரிக்கிறானேன்னு இல்லை, நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கு அப்போ சிரிக்காமல் இன்னைக்கு வந்து சிரிக்கிறானேன்னா. எதையும் யோசித்து செய்யணும் சார் அப்படிமா, எதையும் யோசித்து செய்யணும். அப்போ அவன் என்னடா சிரிக்கிற, ஏந்துடுறா, என்னடா சிரிக்கிற? வேணாம் சார், வேணாம் சார், சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். இல்லை சார், நீங்கள் இன்னைக்கு இந்த கதை சொல்லுவீங்கன்னு இவன் சொன்னான் சார். அவனை எழுப்பி விட்டு பார்த்தா என் கிளாஸில் 3ஆவது வருஷம் படிக்கிறான். கிளாஸில் ஃபெயிலானவனை வச்சுக்கூடாது, ஏன்னா நம்ம சொல்ல போகிறத அவன் சொல்லிடுவான்.
பேப்பர் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுறது மாதிரி இவன் நம்ம விஷயத்தை அவுட் ஆக்கிடுவான் இவன். இப்போ அது மாதிரிலாம் வகுப்புகளில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு பையன் என்ன பண்ணான், நேரம் கழிச்சு கிளாஸுக்கு வந்தான் சார். நேரம் கழிச்சு வந்தால் நம்ம என்ன செய்வோம், திட்டுவோம்ல ரெண்டு. ஏன்னா இவ்வளோ நேரம் கழிச்சு வர பாதி பாடம் நடத்திட்டே இப்போ தான் நீ வந்திருக்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும் கொஞ்சம் கடுமையாக ஏதோ திட்டினவனா அவனுக்கு அதுக்கு மேலே பொறுக்கலை. வரும்போது ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டு வந்தேன். சரி இவன் ஏதோ ஹெட் மாஸ்டருக்கு வேண்டியவனாக இருப்பான் போல இருக்கு. இவனை ரொம்ப திட்டம்னா அவர்கிட்ட போய் ஏதாவது வச்சு விட்ருவான். இது ஏன் நமக்கு, சரி உள்ளவா உட்கார் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஹெட் மாஸ்டரை பார்த்தேன், ஏன் என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றில் சார் வரும்போது ஜன்னல் திறந்துருச்சு பார்த்தேன் உள்ளே உட்கார்ந்தார் அப்படிங்கிற. அதாவது அவன் சொன்னதை நம்ம நினச்சி பார்த்தோம்னா என்ன, ஏதோ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு வந்த மாதிரி சொல்கிறான். என்ன வரும்போது ஹெட் மாஸ்டரை பார்த்தேன், நம்மளா என்ன நினச்சிட்டோம், அவர்கிட்ட பேசி இருந்துட்டு வந்திருக்கான் போல இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் இல்லையா. மாணவர்கள் இப்படி இருப்பாங்க. அதில் ஒன்றும் அவங்கள வச்சு தான் நம்ம பாடம் நடத்தணுமே தவிர எல்லாரும் அப்படியே உட்காந்து கேட்பான். எங்க ஒரு காலம் இருந்தது, நம்ம இப்போ கல்வி நிலையங்களை நாம் இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வச்சு நடத்துகிறோம், ஆன்லைனில் நடத்துகிறோமே, இதெல்லாம் இப்போ எப்படி இருந்தது முதல்ல, குருகுல வாசம்னு சொன்னான். பையனை கொண்டு வாத்தியார் வீட்டில் விட்டுருவான். அவன் ராஜாவோட பிள்ளையா இருந்தாலும் அங்கே போய் படிக்கணும். ராமாயணத்திலே ராமனும் லட்சுமணனும் படிச்சுட்டு வர்றாங்க, நடந்து வர்றாங்கங்கிறது தான் பாட்டு இருக்குது. இப்போ அவர் வீட்டில் கொண்டு விட்டாக்கா அங்கே இருக்கணும். இப்போ இந்த குருகுல வாசத்தை பற்றி சொல்லும்போது ஒன்று சொன்னான். ஒரு நாள் சாப்பிட்றான், சோத்தில் போடுறாங்க, இவன் எடுத்து பார்க்குறான், விளக்கெண்ணெய் வாசம் அடிக்குது. அம்மா விளக்கெண்ணையை போட்டுட்டீங்கன்னா, நெய்க்கு பதிலாக விளக்கெண்ணையை போட்டுட்டீங்கன்னா. வாத்தியார் சொன்னார், பாடம் உனக்கு போதும், நீ வீட்டுக்கு போகலான்ட்டு. என்னன்னா தேனும் விளக்கெண்ணெய் தான் போட்டோம், அது தெரியாமல் நீ படித்த, என்னைக்கு உனக்கு விளக்கெண்ணெய் கவனம் வந்துடுச்சோ பாட கவனம் போயிட்டுன்னு அர்த்தம். இனி நீ வீட்டுக்கு போகலாம். எப்போ அதுதான் வாத்தியார். அது அப்போ படிப்பு இருந்தது, அப்படி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பள்ளிக்கூடம். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் எத்தனையாவது நீங்கள் படிச்சிங்கன்னு கேட்குறேன். நான் 4 வருஷம் படித்தேன்டா. 4 வருஷம் படிச்சிங்க, எத்தனை கிளாஸெல்லாம் ஏதுரா. அவர் விட்டு திண்ணையில் உட்காந்துருப்போம், நாங்கள் ஒரு 10 பேர் தான் அங்கே போய் உட்காந்துருப்போம். 4 வருஷம் எங்களுக்கு பாடம் நடத்தினார். இங்கிலீஷ் எழுதுவார், தமிழ் எழுதுவார், கால் வாய்ப்பாடு தெரியும், அரை வாய்ப்பாடு தெரியும், இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். இது சின்ன பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாத்தியாரும் மாணவரும் ஒரு இடத்துல வந்து சேர்றது வருது. 2 பேரும் ஒரு இடத்துல வந்து கூடியிருந்து படிக்கிறது. இதுதானே ஸ்கூல், இதுதான் ஸ்கூல். அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாமே பள்ளின்னு சொல்கிறோம். தொடக்கப்பள்ளி, நடுநிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, உயர்நிலை, இதில் சொல்கிறதுக்கு அந்த பள்ளிங்கிறது அதுதான். அதில் கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்தினான், வாங்க எல்லாரும் உட்காருங்க படிங்க. இப்போது அது இப்போ என்னவா ஆயிட்டு, ஆன்லைன் ஆயிடுச்சு. ஆன்லைனில் உட்கார்ந்து படிக்கிறான். இப்போ நம்ம பெற்றோர்களுக்கெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு கவனம் வந்துட்டு படிப்பில் கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க பிள்ளை எப்படி படிக்கிறான். தெரியாத அந்த அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க. சில சமயத்தில் அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்றாங்க. அது தப்பாக போயிடுது. என்ன நாங்கள்லாம் அப்போ அப்படி தாண்டா படித்தோம் அப்படிங்கிறாங்க. நீ படித்தது சரி, இப்போ எங்களுக்கு இது சொன்னால் எங்கள் டீச்சர், நீங்கள் டீச்சரை பற்றி சொன்னீங்கல்ல, டீச்சர்கிட்ட அவ்வளவு மரியாதையாக இருப்பாங்கன்னு நம்ம செயலாளர் சொன்னாங்க பாருங்கள், உண்மை. என் பேத்தி சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் ஒரு ரோஜா பூவை இங்கே வச்சுருந்தா, பின்னால் வைக்காமல் இங்கே வச்சிருக்கியேன்னு. எங்கள் டீச்சர் இப்படி தான் வச்சுருப்பாங்கங்கிறா. அதாவது அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி நடக்கணுங்கிற எண்ணமும் வந்துச்சு. ஆசிரியரை பின்பற்றுகிற புத்தி வந்துச்சு.
இதை எல்லாத்தையுமே நாம் என்ன செய்கிறோம், அந்த ஆசிரியர் அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவரு மலை மாதிரி இருக்கணும்மா, மலர் மாதிரி இருக்கணும்மா, என்னமா இருக்கணும், பார்த்தா மலைக்கிற மாதிரி இருக்கணும். இவர் மாதிரிலாம் யாராலையும் இருக்க முடியாதுடா. ஒருத்தனை கேட்டானா, கடலை யாராலும் தாண்ட முடியாது. நானா ஏன் எங்கள் வாத்தியாரால் கூடவா முடியாது அப்படின்னா, அப்படின்னா அவங்க வாத்தியாரால் முடியும்னா, வாத்தியாரால் முடியாது எதுவுமே கிடையாது. எதையும் எங்கள் வாத்தியாரால் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வாத்தியார் உண்டாக்கி இருக்கணும். உண்டாக்குனாங்க. எனக்கு ஆசிரியர் இருந்தார், சாமிநாத ஐயர்னு அவருக்கு பேர், சாமா சார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏழ்மையில் இருந்தார். அதாவது எவ்வளவு சம்பளம்னு கேட்டிங்கன்னா 100 ரூபாய்க்குள்ள சம்பளம். நான் வேலையில் போய் சேர்ந்த போது எனக்கு 30 ரூபா சம்பளம். சம்பளம் 30, அலவன்ஸ் ஒரு 35, 65 ரூபா. ஒரு வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளவு தெரியுமா, 50 காசு. 30 அரை 33ங்கிறது ஸ்கேல் ஆஃப் பே. 65 66 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் வரும். பெரும்பாலும் அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஹைஸ்கூலுக்கு வந்து அது பார்க்குற போது 150 200 ரூபா 300 இவ்வளவுக்குள்ளே தான் வந்துச்சு. ஆனால் ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த சம்பளம் குறைச்சலாக இருந்ததுனால அவங்களுடைய மதிப்பு குறையல, மதிப்பு குறையல. நாகூர்ல நான் படித்த காலத்தில் யார் வீட்லையாவது கல்யாணம்னு சொன்னால், இன்னைக்கு நீங்கள் எப்படி முதல் பத்திரிகையை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வரீங்கல்ல, எங்க நாகூர்ல என்ன செய்வான், முதல் பத்திரிகை சாமாசாருக்கு தான் எழுதுவான். சாமிநாத ஐயர், டேய் சாமாசாருக்கு பத்திரிகைடா முதல்ல எழுது அப்படிமா. மஞ்சளை தடவிய சாமாசார் சாமிநாத ஐயர்னு எழுதி கொண்டு வந்து கொடுத்தார். கடைக்கு போவார், அவர் தர்காவுக்கு போவார் தினம். அங்கே எல்லாருமே போவாங்க, எந்த வேறுபாடும் கிடையாது. மிதியடி கட்டை தான் போட்டிருப்பார், செருப்பு இல்லை, கட்டை. டக்கு டக்குன்னு சத்தங்க அவர் நடந்து வந்தார். அவர் போகும்போது இந்த கடை வெத்தலை பாக்கு கடைக்காரர் என்ன செய்வார், வெத்தலை சீவல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மடிப்பார், மடித்து பக்கத்தில் வச்சுக்குவார். அவர் திரும்பி வரும்போது ரோட்டில் இறங்கி போய் அவர் கையில் இதை கொடுப்பார். இதை வாங்கிக்கிட்டு சாமா சார் என்ன செய்வார் தெரியுமா, பையில் கையை விட்டு இப்படி ஆட்டுவார். காசு எடுக்கிறாராம். இல்லை அங்கே காசு எவ்வளவுப்பா அப்படிம்பார். நீங்கள் போங்க சார். இதான் இது தினம் ஒரு நாடகம் மாதிரி நடக்கும். ஒரு ஆசிரியருக்கு இருந்த மரியாதை என்ன காரணம் தெரியுமா, அந்த மாணவர்களுடைய நலனில் அவர்கள் அக்கறை செலுத்தினார்கள். நான் நாகூர்ல இருந்தேனா, அந்த சாமிநாத ஐயர் சாமா சார் ரிட்டையர் ஆகிறார். நான் அவர்கிட்ட படித்தேன், எங்கள் அண்ணன் அவர்கிட்ட படிச்சிருக்கிறார். என்ன பேர் சொல்லி அவர் கூப்பிட மாட்டார், எங்கள் அப்பா பேரை சொல்லி என்ன கூப்பிடுவார். டேய் ரத்னசாமி மவனே இங்கே வா, ஏன்னா எங்கள் அப்பா அவர்கிட்ட படிச்சிருந்தாருன்னா. அவர் ரிட்டையர் ஆகிறார். நான் அப்போ திருவாரூருக்கு வேலைக்கு வந்துட்டேன். அதில் பேசுறதுக்காக என்னை கூப்பிடுறாங்க. நான் போகிறேன். அங்கே யார் வந்திருக்கா தெரியுமா, நாகூர் ஹனீபா வந்திருக்கார், பாட்டு பாடுறவர் வந்திருக்கார். வந்து அவருக்கு ஒரு மோதிரம் போடுறார். என்ன சொல்லி போட்டார் தெரியுமா அந்த மோதிரத்தை, இந்த தலையில் அவர் குட்டின குட்டு எனக்கு நினப்பு இருக்கு, குட்டின கைக்கு மோதிரம் போடுறேன்ட்டு போடுறேன். அப்பா அவர் ஒன்று சொன்னார், ஹனீஃபா ஒன்று சொன்னார், அருமையான செய்தி சொன்னார். நான் 5வது படித்தேன் சார்கிட்ட. ஒரு நாள் வந்து உட்காந்து, அப்போவே நாங்கள் பாட்டெல்லாம் பாடுறது. இந்த வந்திருந்த பயல் அப்போ ஞான சௌந்தரின்னு ஒரு படம், அதில் உள்ள ஒரு பாட்டை என்ன பாட சொன்னானுவ, நான் பாடினேன். இதை சாமா சார் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு, எனக்கு தெரியாது. பாட்டு முடிகிற நேரத்துக்கு வந்தார். டே எழுந்திர்றான்னார். தடுமாறி போயிட்டோம். பார்த்துட்டார், இன்னைக்கு கொலை பண்ண போறார். கிளாஸில் எப்படி பாடினேன்ட்டு கேட்பார். அவர் சொன்னாராம், உனக்கு பாடம் தாண்டா சரியா வரமாட்டேங்குது, பாட்டு நல்லா வருது.
இந்த குரல் வளம் எல்லாருக்கும் அமையாதுரா அப்படின்னு சாயந்தரம் ஒரு சங்கீத வித்வான்கிட்ட அழைச்சிட்டு போய், எஸ்எம்ஏ காதர்னு ஒரு பெரிய சங்கீத வித்வான், அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் இவன் நல்லா பாடுறான், இவனை கொஞ்சம் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டு அவர் சொல்றார், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், சாரால தான் இருக்கேன்னு சொல்லி சொல்றார். ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு ஈடுபாடா இருந்தாங்க, அப்படி ஒரு ஈடுபாடா இருந்தாங்க. அவனுடைய முன்னேற்றம் தன்னுடைய முன்னேற்றம் நினைச்சாங்க. நான் இருக்கேன். இப்போ ஐஜி ஒருத்தர் இருக்கார், முருகன் ஒருத்தர் இருக்கார், ஒரு 3-4 மாவட்டங்களுக்கு அவர் தான் பெரிய போலீஸ் அதிகாரி. அவரு என்னுடைய பிறந்த நாளை ஞாபகம் வச்சு எனக்கு வாழ்த்து அனுப்புறார். என்னங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட படித்ததுனால தான் சார் நான் அன்னைக்கு நல்லா இருக்கேன், உங்கள்கிட்ட படித்ததுனால தான் நல்லா இருக்கேன். ஐஏஎஸ் இருக்கார், ராஜராஜன் இருக்கிறாரு, அவர் பெரிய அதிகாரியாக இருக்கிறார், கர்நாடகாவில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், இப்போ இதெல்லாம் கேட்குற போது நமக்கு ஆசிரியர்களாக, நம்ம இங்கே எல்லாருமே ஆசிரியர்களாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஆசிரியர்களாக இருக்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அதானுங்களே. எங்கே போனாலும் சொல்கிறான்ல நம்மளை, நான் உங்கள்கிட்ட தான் படிச்சு. அந்த அந்த ஐஜி நான் பேசுகிறதுக்கு பிள்ளையார்பட்டிக்கு போயிருந்தேன். அவர் அங்கே வந்திருந்தவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார், உங்கள்கிட்ட படித்ததுனால தான் நான் இன்னைக்கு இப்போ இருக்கேன். இப்போ தான் நம்மகிட்ட ஏதோ ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு, இல்லைன்னா அவர் சொல்லுவாரா? நாம் எல்லாரும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, நம்முடைய மாணவர்கள் மீது நாம் காட்டுகிற அக்கறை உண்மையான அக்கறையாக இருந்தால் அவர்களுக்கு எந்த வகையான ஆற்றல் இருக்குதோ அதில் அவர்களை மேலே வரும்படியாக நாம் நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும். நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யணும். எல்லாவற்றையும் கடக்கலாம், எல்லாவற்றையும் கடக்கலாம். இந்த 20 ஒரு வருஷமே வீணா போச்சே, 2020 வீணா போச்சு சார். பிள்ளைகளால் படிக்க முடியல. கல்வியை பொறுத்தவரை ஒரு ஆண்டு அத்தனை பேருக்கு சேர்த்து வீணா போச்சு. ஒருத்தன் சொல்லுவான், என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் வீணா போயிட்டு சார். இப்போ இத்தனை பேருக்கும்ல ஒரு வருஷம் போயிட்டு இல்லை, அப்போனா கணக்கு போட்டினா எத்தனை வருஷம் போயிட்டு. ஒரு 2 கோடி 3 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் போயிருக்குன்னா எவ்வளவு நம்ம இழந்திருக்கிறோம். இந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுறது, இதை எப்படி நாம ஓரளவுக்கு இந்த இணைய வழியில அவங்கள இணைச்சு போட்டு சொல்லி கொடுத்துருக்குறோம். சும்மா இல்லை, நம்மால முடிந்ததெல்லாம் செஞ்சிருக்கிறோம், நம்மால முடிஞ்சதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சரி, போதுமா? போதாது. தேர்வுகள்லாம் நடத்துறமே தவிர சரியா நடந்ததுன்னு மனசாட்சிப்படி சொல்ல முடியாது. வேண்டாம் வேண்டாம். சரி, இதை தாண்டி வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. எல்லாமே கடந்து போகும்னா வாழ்க்கையில் 2ம் உண்டு தான். நாம் அதுக்காக எதையும் நிறுத்திறதில்லை, எதுவும் நின்று போகவில்லை. 20 பட்ட துன்பங்கள் நமக்கு என்ன செய்யும், 21 எப்படி இருக்கணுங்கிறத காட்டும். எப்படி இருக்கணும். எனக்கு அந்த கடத்தரில் எல்லாம் எல்லாரும் எந்த கவலையும் இல்லாம நெருக்கி அடிச்சுக்கிட்டு போறான், முகக்கவசமே இல்லை. அதாவது எல்லாமே சரியா போச்சு, இனிமே நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம கவனமா இருந்து அவைகளை எல்லாம் நீக்க வேண்டும். கெடுதல்ல ஒரு நல்லது, கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல்னா. கெடுதல்ல ஒரு நல்லது இருக்குடான்னார் திருவள்ளுவர். ஒருத்தனுக்கு வர்ற கேட்லியே ஒரு நல்லது இருக்கு. என்னன்னா, எவன் உனக்கு வேண்டியவன் எவன் வேண்டாதவன் அப்பதான்டா தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஓடி வந்து உதவி செய்யறான் பாருங்க ஒருத்தன், அப்ப பயந்துட்டு விட்டுட்டு ஓடுறான் பாருங்க ஒருத்தன். இவன் யார் ஓடுவான் எவன் ஒடியாருவாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த நோய் நமக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் யார் எதிரிகள் யார் காட்டுச்சில்ல, நமக்கு காட்டுச்சில்ல. நம்ம ஒரு ஞானத்தை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை வாழ்க்கையில விடாமல் பின்பற்றினால்தான் வாழ்க்கை சுகமாகவும் இனிதாகவும்
பயனுடையதாகவும் அமையும். ஆகையினாலே 20 பெற்ற பாடம் 21 நாம் நடைமுறையிலே கொண்டு வந்தால் சரியாப்படும். 21 கொஞ்சம் கூடுதலான பணிகளை செய்ய வேண்டும், விடுமுறைகளை குறைத்து கொள்ள வேண்டும், மாணவர்களிடத்தில் இன்னும் அதிகமான கட்டுப்பாட்டை உருவாக்கி நன்றாக படிப்பதற்குரிய வேலையை ஒரு பெரிய யாகம் மாதிரி, ஒரு வேள்வி மாதிரி நடத்த வேண்டிய நிலையிலே ஆசிரியர்களாகிய நாம் எல்லோருமே இருக்கிறோம். மாணவர்களை விளையாட ஆரம்பிச்சுட்டான் பாருங்க, மறுபடியும் இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கஷ்டப்பட்டு வருவான். அது மாதிரி இப்போ ரொம்ப அலைஞ்சிட்டான், ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டான். அவனை கொண்டாந்து சேர்க்கறதுங்கிறது ஒரு கஷ்டம். உங்களுக்கெல்லாம் பரவாயில்லை, தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இன்னும் பெரிய கஷ்டம். அவர்களை கொண்டு வந்து இதில் பயன்படுத்துவது என்பது. ஆகையினால பெரிய பணி நம் முன்னாலே இருக்கிறது, அதை செய்தாக வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை சொல்லி, அருமையான ஒரு வாய்ப்பு. ரொம்ப நாளாச்சு இவ்வளவு பேரை பார்த்து பேசி. நாங்கள் அந்த இதில் பேசுகிறோம், இணைய வழியில் ஆன்லைனில் மீட்டிங்லாம் நடத்துகிறோம். ஆனால் யாரை பார்க்கறது? நானாக உட்காந்துட்டு பேசிகிட்டே இருப்பேன். என்ன அவர் கடைசியில் சொல்வார், நல்லா இருந்துச்சு சார். அவர் வெளில எங்கேயா போயிருப்பார், இடையிலேயே லீவ் அப்படின்னு வந்தது, லெஃப்ட் அவர் போயிட்டாருன்னு வந்திருக்கு. அது சொல்கிறான், சார் இன்னைக்கு உங்கள் பேச்சு மாதிரி இது வரைக்கும் நீங்கள் பேசுனே இல்லை சார் அப்படிமா. ரொம்ப நல்லது, நீ யார் பேச்சடா சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கு.